வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இந்த சேனலில் நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது. இந்த இதுவும் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் கோர்ஸோட அடுத்த சீரிஸ் வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் காட்டாமல் என்ன மாதிரி சேனலாக கிரியேட் பண்ணலாம் இந்த 2024 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய விஷயங்கள் அப்கிரேட் ஆகிருக்கு. ஏஐ டெக்னாலஜிலாம் உள்ளே வந்திருக்கனால இன்னும் நம்ம நிறையா சேனல்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஐடியாஸ் வந்திருக்கு. பட் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் அதிகமான வியூஸ் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த எஃபர்ட் அதிகம் போடணும். ஒரு காலத்தில் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் கொண்டு வந்தனால நம்ம வீடியோ தான் போடணும் அப்படிங்கிற கம்பல்சரி இல்லாமல் ஷார்ட்ஸ் அதிகம் போட்டு அதில் மில்லியன் வியூஸ் போனால் கூட நம்மளுக்கு அதுலேயும் நல்ல ஒரு இன்கம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர் கிரியேட் ஆகிடுறாங்க, நிறைய பொட்டன்சியல் இருக்கு. அதே நேரத்தில் காம்படிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஸ்டில் வி ஹேவ் சம் பொட்டன்சியல் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் காட்டாமல் கூட நம்மளால ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியும். அதனால நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் சில பேர்த்துக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட ஃபேஸை காட்டுறது பிடிக்காது. அதனால ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுல ஒரு டிஃபரெண்டான ஒரு ஐடியாஸை வச்சு அவங்க ஒரு சேனல் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன சேனல் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சேனல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கேமிங் சேனல் தான். இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமை பார்த்தோம் அப்படின்னா லைவாக ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதை நிறைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க. கேமிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த காலத்துலேருந்தே நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால கேமிங் மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது சூப்பராக வைரலாகவும் போகும். அதே மாதிரி இன்டராக்ஷன் நிறைய கிரியேட் ஆகும். லைக் கமெண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட் ஆகிறதுனால சூப்பராக வியூஸ் போகும். அதனால் நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, கேம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நீங்களே ஒரு கிராஃப்ட் செய்கிற மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 minutes கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் நீங்களே ஒரு விஷயத்தை மேக் பண்ணி அதை ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சூப்பராக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொக்கோகோலா மென்டோஸ் போடுற மாதிரி ஒரு சில காரை வச்சு இது பண்ணுற மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் ஹைட்ராலிக் ப்ரெஷர் கொடுத்து ஒரு பொருளை நசுக்கிற மாதிரிலாம் போடுவாங்க. பட் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எல்லாத்தாலையும் செய்ய முடியாது. பட் அது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மில்லியன் வியூஸ் போகும். பட் அதுக்கு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சேனல்ஸும் தாராளமாக இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மூவி லவர்ஸாக இருக்கீங்க, சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் போடுறது, அப்படி இல்லை அப்படின்னா சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் போடுறது, இது மாதிரி காசிப்ஸ் போடுறது, எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும், அதோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகுச்சுன்னா அதை பற்றி பேசுறது, இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடலாம். இல்லை நான் மூவியை ரிவ்யூ இப்போ ப்ளூ சட்டை மாறன் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு பண்ணுறோம் அப்படின்னா அது காம்படிஷன் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஈவன் அதிலையும் நீங்கள் கிரியேட்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணுறீங்க, ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் நல்ல ஒரு ரீச் ஆகும். இப்போ ரீசெண்டாக மூவி ரிவ்யூலாம் பார்த்தோம் அப்படின்னா எது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஒரு தேட்டரில் போயிட்டு அதோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்து போகிறது அதிக மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அது ரியலாக ரிவ்யூ கொடுக்கறதுனால தேட்டரில் போயிட்டு அந்த ரிவ்யூ வாங்கக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் நல்லா போகுது. அதுக்கும் நீங்கள் ஃபேஸ் காட்டணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் மைக்கை ஷோ பண்ணி அவங்களோட ஃபேஸை காட்டினா போதுமானது. அதனால இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிறனால நல்ல ரெவன்யூ கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து நீங்கள் டெக் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த அன்பாக்சிங் பண்ணுறது, ஒரு சிலர் அன்பேக்கிங் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட்டை பிரித்து அதை பற்றி ரிவ்யூ கொடுக்குறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இதுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. அந்த டெக் சேனல்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்லாம் அந்த இவங்களே இப்போ மேனுஃபேக்சரே கொடுத்துருவாங்க, ரிவ்யூ கொடுத்து ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு சில ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு சேனல் நல்ல ஒரு வியூஸ் போயிடுச்சு, ஒரு பிராண்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அன்பாக்சிங் பண்றதுக்கான ப்ராடக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரர் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த அன்பாக்சிங் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் டெக் சேனல்ஸ்க்கு நல்ல ரெவன்யூ வரனால கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் இந்த அன்பாக்சிங் சம்மந்தப்பட்டதும் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நான் குக்கிங் தவிர வேறு ஏதாவது பண்ணலாம், எனக்கு மெகந்தி டிசைன் போகிறது பிடிக்கும் அப்படின்னா அந்த மெகந்தி டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இப்போ விரும்புறதுனால அந்த ஒரு டிசைனை நீங்கள் கையில் டிசைன் மாதிரி போட்டு நீங்கள் அதை ஒரு வீடியோ சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ரங்கோலி அதெல்லாம் ரொம்ப ஓல்டாக வந்தனால இப்போ மெகந்தி அப்படிங்கிறது டேட்டோலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. டேட்டோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிசைனை காட்ட தான் முடியும். பட் மெகந்தி நம்ம போட்டு காட்டி அதை ஒரு வீடியோவா நம்ம கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் 10 கண்டென்ட் நம்ம போடலாம். இப்போ இந்த டாப் 10 கண்டென்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாகிங் பண்ண பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வெப்சைட்டில் டாப் 10 மொபைல் ஃபோனு, டாப் 10 லக்ஸரி கார்ஸ், டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள், டாப் 10 ஆக்டர் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு டாப் 10 மூவிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு வெப்சைட்டில் பிளாக்ல கிரியேட் பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ வீடியோஸ் பார்க்கறதுனால நீங்கள் யூடியூப் சேனல்லையே நீங்கள் டாப் 10 பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப் 10 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் வீடியோஸில் எடுத்து நீங்கள் அந்த வீடியோஸை எடுத்து
எடுத்துட்டு கூட மெர்ஜ் பண்ணி போடலாம். இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்து இமேஜை மட்டும் யூஸ் பண்ணி கூட டாப் 10 வீடியோஸை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ குக்கிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டான குக்கிங்லாம் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு மினி குக்கிங், அதாவது சின்ன சின்ன குட்டி கிட்ஸ் ப்ராடக்ட்டை வச்சு சின்ன லெவலில் ஒரு குக்கிங் வந்துட்டு பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ பல்காக வந்து ஒரு பெரிய வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக மினி கிராஃப்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன குட்டியான ஒரு அடுப்பு, குட்டியான இதெல்லாம் சமைக்கிற மாதிரி ஒரு சில சேனல்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீ அந்த மாதிரி குக்கிங் பண்ணா கூட அதுவும் வந்துட்டு ட்ரெண்டிங் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அதுவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் காம்படிஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறனால இந்த எல்லா சேனல்ஸும் சேச்சுரேட் ஆகிறதுக்கு ஒரு காலத்துல வாய்ப்பு இருக்கு. அதில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதோட காம்படிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அதில் எது வந்துட்டு ஈஸி காம்படிஷன்ஸா இருக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் சேனலை சூஸ் பண்ணி அந்த ஒரு நிச்சயில ரெகுலராக கண்டென்ட் போட்டு வாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா வீடியோஸ்லையும் நீங்க கரெக்டா எது மில்லியன் வியூஸ் போகுதோ அதை ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உங்களோட சேனலை யூஸ் பண்ண கண்டிப்பா உங்களோட சேனல் வைரலாக போகும். இப்போ கண்டிப்பா வந்து நம்ம ஃபேஸ் காட்டி தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனையோ சேனல் வந்துட்டு இன்னமும் ஃபேஸ் காட்டும் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்து தான் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த மூவியோட ஸ்டோரி சொல்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கும். அது சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மூவியோட இமேஜை மட்டும் வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லி வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அதையும் வந்துட்டு கிராக் பண்ணி அந்த ஸ்லோ மோஷன்ல அந்த ஃபுல் மூவியே எடுத்து போட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஃபேர் யூஸ் அப்படிங்கிற இதில் வரனால ரீயூஸ்டு காப்பிரைட்ஸ்லாம் வராது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கடி வருது. பட் அதில் பார்த்தோம் அப்படின்னா என்னைக்காவது ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஃபில்ம் ரோல், தமிழ் வாய்ஸ் ஓவர், இந்த மாதிரி ஏகப்பட்ட சான்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்தனால காமெடிஸ் வந்து அதில் அதிகமாகவும் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறனால அந்த மாதிரி இதை நீங்கள் தவிர்த்துட்டு எது ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கோ நான் சொன்ன மற்ற ஐடியாஸை சூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபேஸ் காட்டாமே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்து நீங்கள் கடைசி வரைக்கும் இப்போ இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் வேற என்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்ல பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் நான் டெடிகேட்டட் செப்பரேட்டா போறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் ஈஸியாக மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் காட்டாமல் ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக் வீடியோஸை எடுத்து அதை வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காப்பிரைட்டட் வீடியோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் யூடியூப்லேயே பார்த்தோம் அப்படின்னா லைசன்ஸ் ஃப்ரீ வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த வீடியோஸ் நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். காப்பிரைட்டர்ஸ் கிளைம் வராது. பட் அதை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசியில் அஃபெக்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அனிமல் சேனல், அதாவது அனிமலோட கியூட் வீடியோஸ் போடுறது, இப்போ டாக் பத்தி போடுறது, கேட் பத்தி போடக்கூடிய வீடியோஸ் வச்சு ஒரு அனிமல் ரிலேட்டடான ஒரு சேனல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாக் வீடியோஸ் அப்படின்னா என்னன்னா காப்பிரைட்டட் வீடியோஸ் எடுத்து யூஸ் பண்றதா. அந்த வீடியோஸ் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாம அதில் ஒரு சில கட்டிங் அண்ட் எடிட்டிங்லாம் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து பிஜிஎம்லாம் போட்டு நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான மில்லியன் வியூஸ் ஈஸியாக போகும். எஃபர்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சா போதுமானதா இருக்கும். அதனால இந்த மாதிரி வீடியோஸும் வந்துட்டு ரொம்ப சூப்பர் ட்ரெண்டிங்காக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனிமேட்டட் அண்ட் கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம்னா இப்போ ரீசெண்டாக ஏஐ டூல்ஸ் நிறையா வந்தனால நம்ம ஈஸியாக வந்து ஒரு அனிமேட்டட் வீடியோஸோ இல்லை கார்ட்டூன் வீடியோஸோ ஒரு ஏஐ வச்சு மட்டுமே நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிட்டு அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம டப்பிங்லாம் கொடுத்து அது ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை கூட நம்ம யூடியூப் சேனலில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு வியூஸ் போகும், ரெவன்யூ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறக்கூடிய குக்கிங் சேனல் வந்துட்டு இன்னமும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் குக்கிங் பண்ணுறாங்க, அந்த குக்கிங்கை என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா பல்காக வந்துட்டு நிறைய பொருளை இப்போ 100 முட்டை 1000 முட்டை வச்சு சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இப்போ செஞ்சு அந்த குக்கிங் பண்ணி அது மூலம் வந்துட்டு ஒரு மில்லியன் வியூஸை கொண்டு போகிறாங்க. அதனால் ரெண்டு வழி தான். இண்டிவிஜுவலாக பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஒரு குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி பண்ணுறீங்க அப்படின்னா அது கிரியேட்டிவிட்டியாகவும் ஃபன்னாகவும் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூஸ் போகும். அதே வந்துட்டு ஜென்ரலாக சமைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் பல்காக வந்துட்டு ஒரு பெருசாக கிராண்டாக ஒரு குக்கிங் பண்ணும்போது வந்துட்டு நல்ல ஒரு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல் வீலாகு. இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் காட்டாமல் நம்ம பண்ணக்கூடிய இதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ட்ராவல் வீலாக் வந்துட்டு டிராவலிங் வந்துட்டு யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் ஃபேஸ் காட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸை ட்ராவல் பண்ணிட்டு கூட அந்த பிளேஸில் வந்துட்டு எது நல்லா இருக்குது நல்லா இல்லை இந்த மாதிரி இந்த பிளேஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வாய்ஸ் ஓவராக ஷேர் பண்ணிட்டு கூட அந்த வீடியோஸ் நீங்கள் அப்டேட் பண்ணி ஒரு சேனலாக கிரியேட் பண்ணலாம். ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் விலாகும் ஸ்டார்ட் பண்ணலாம்.